சுமார் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேய் வீடியோ போட்டது. அதுக்கப்புறம் சில பிரச்சனைனால எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணியாச்சு. திரும்பியும் பேய் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ண வந்தாச்சு. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். அது இல்லாமல் வாங்க இந்த வருஷத்தை பேயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற வீடியோ வந்து ஜப்பான் நாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. ஜப்பான்னாலே பேய்க்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா அங்கே பேய் வந்து பகலில் கூட வரும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து கேப்சர் ஆகிருக்கு. அந்த பஸ்ஸோட கண்டிஷனை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பஸ் வந்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி பல வருஷம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே ஒரு குழந்தை வந்து உள்ளே வந்து உட்கார வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வந்து காடு. அப்படி இருக்கும்போது அந்த ஆள் வந்து கேமராவை திருப்பும்போது அதில் ஒரு சின்ன குழந்தை முகம் வந்து பதிவாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த குழந்தையோட முகம் எப்படி வந்திருக்கும்? இந்த வீடியோ பார்க்கும்போது குழப்பத்துக்கு மேலே குழப்பமாக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு ஆளோட தலை மட்டும் தருது. அந்த தலை கிட்ட போய் பார்த்தா அந்த தலைக்கு உடம்பே இல்லை. ஆனால் கேமராவை திருப்பும்போது இந்த சைடு செவுத்துலேருந்து ஒரு ஆள் எட்டி பார்க்குற மாதிரி இந்த வீடியோவில் பதிவே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வீடியோ முடியுது. அதனால இந்த வீடியோ வந்து உண்மையாகவே பேய் வீடியோவா இல்லாட்டா ப்ராங்க் வீடியோவான்னு எனக்கே தெரில. படித்து சொன்னாங்க, டேய் செத்து போனாங்க வீட்டை வாங்காதடா, அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். கேட்டானா கடைசியில் அந்த வீட்டை வாங்கி அவன் பட்ட கஷ்டம் இருக்க அதை நீங்களே பாருங்கள். Oh, jeez. What the fuck? Oh my god, oh my god, oh my god. கரண்ட் வேறு கட் ஆகிட்டு ஏதோ திருட தான் உள்ளே வந்துட்டான்னு அம்மாவும் பிள்ளையும் வந்து ஒவ்வொரு ரூம்பாக போய் செக் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு பின்னாடி இருந்து ஒரு கருப்பு உருவம் வந்து அங்கேருந்து மூவ் ஆகுது. அதை பார்த்து அவன் பையன் வந்து அலறி அடிச்சிட்டான். அவங்க அம்மா பார்க்கல, ஆனால் அவன் பையன் பார்த்து அலறிட்டனால அவங்க அம்மாவும் என்னதுன்னு கேட்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு சிசிடி கேமரா ஃபுட்டேஜ். அந்த சிசிடி கேமரா வந்து ரோட்டுக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கேமராவில் தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து பதிவாக இருந்துச்சு. அங்கே இருந்த சிசிடி கேமராவில் ஒரு குதிரை வந்து அங்கேருந்து ஓடி வர்றது பதிவாயிருக்கு. அந்த குதிரை மேலே ஒரு உருவம் வந்து உட்காந்து அப்படியே அந்த குதிரை கூடயே போகிற மாதிரி பதிவாயிருக்கு. எனக்கு என்னமோ அந்த குதிரையோட ஓனர் தான் செத்த பிறக்கும் அந்த குதிரையை விட்டு பெரிய மனசு இல்லாமல் அந்த குதிரை கூடயே சவாரி போகிறாரோன்னு தோணுது. ஹாஸ்பிட்டலில் அழகழகான நர்ஸ் தானடா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா பேயிலாக இருக்குது? அந்த கொடுமையை நீங்களே பாருங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து பேயாக இருக்க வாய்ப்பே இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து யமனாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஆள் வந்து ரொம்ப அடிபட்டு மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி இருக்குது. அந்த ஆளை கூட்டு போக தான் அங்கே யமன் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது.